ஹலோ செல்லக்குட்டீஸ். கவனிங்க கவனிங்க. இது ஒரு கொடூரமான வெயில் காலம். பூமி எல்லாம் வெடிச்சு போயிருக்கு. சூரியன் சுள்ளுன்னு கொதிக்குது. நம்ம ஹீரோ ஒரு அழகான ஆனா ரொம்ப தாகத்தோட இருக்கிற காகம் தண்ணி தேடி ரொம்ப தூரம் பறந்துகிட்டு இருக்கு. அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல. ரொம்ப ரொம்ப நேரமா பறந்தும் அந்த பாவம் பட்ட காகத்துக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட கிடைக்கல. ஐயோ! என் தொண்டையெல்லாம் வறண்டு போச்சே! யாராவது கொஞ்சம் தண்ணி குடுங்களேன்! ன்னு அது மனசுக்குள்ள கதறிக்கிட்டே இருந்துச்சு. உஃப்! ரொம்ப களைச்சுப் போன நம்ம காகம் ஒரு காய்ஞ்ச மரக்கிளையில அப்படியே துவண்டு உட்கார்ந்துருச்சு. அப்போ தூரத்துல என்ன அது? சின்னதா ஒரு பானை மாதிரி தெரியுதே! ஆஹா! அங்க தண்ணி இருக்க வாய்ப்பு இருக்கேன்னு காகத்துக்கு ஒரு சின்ன நம்பிக்கை வந்துச்சு. குட்டி காகத்துக்கு திடீர்னு ஒரு சந்தோஷம். வேகமா தன்னோட சின்னஞ்சிறிய சிறகுகள அடிச்சுக்கிட்டு அந்த பானைய நோக்கி பறக்க ஆரம்பிச்சுது. இந்த தடவ கண்டிப்பா தண்ணி குடிச்சிடுவேன்னு அது மனசுக்குள்ள சொல்லிக்கிச்சு. இதோ வந்துருச்சு பானைக்கிட்ட. ஆனா என்ன ஒரு சோதனை பாருங்க. பானைக்குள்ள கொஞ்சூண்டு தான் தண்ணி இருக்கு. அதுவும் ரொம்ப ஆழத்துல. நம்ம குட்டிக்காகம் தன்னோட குட்டியூண்டு அழக நீட்டி நீட்டி பாக்குது. ஆனா தண்ணி எட்டவே மாட்டேங்குது. ச்சே! இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்தும் ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்க முடியலையே! ன்னு காகம் ரொம்ப சோகமா ஒரு பெருமூச்சு விட்டுச்சு. இந்த பானைய கவுத்த கூட முடியலையேன்னு அது நொந்துக்குச்சு. ஐயோ! பாவம் நம்ம காகம் என்ன பண்றதுன்னு தெரியாம சுத்தி முத்தி பாத்துச்சு. அப்போ அதோட கூர்மையான கண்ணுல பக்கத்துல அழகா சின்ன சின்னதா நெறைய கூழாங்கற்கள் மின்றது தெரிஞ்சுது. ம். இந்த கூழாங்கற்கள வச்சு ஏதாவது பண்ண முடியுமா? ன்னு காகத்தோட குட்டி மூளை வேலை செய்ய ஆரம்பிச்சுது. ஒரு சூப்பரான ஐடியா அதுக்கு தோணுச்சு. நம்ம புத்திசாலி காகம் ஒவ்வொன்னா அந்த பளபளப்பான கூழாங்கற்களை தன்னோட சின்ன அழகுல ரொம்ப கவனமா எடுத்து அந்த பானைக்குள்ள போட ஆரம்பிச்சுது. சொட்டு சொட்டுன்னு ஒவ்வொரு கல்லும் தண்ணிக்குள்ள விழுகுது. மெதுவா, மெதுவா தண்ணி மேல ஏறிக்கிட்டே இருக்கு பாருங்க. இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம் போட்டா தண்ணி மேல வந்துடும். காகத்துக்கு இப்ப கொஞ்சம் நம்பிக்கை வந்துருச்சு. கண்டிப்பா நான் தாகத்த போக்கிக்குவேன்னு அது உறுதியா நம்புச்சு. இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம் போட்டா தண்ணி மேல வந்துடும். காகத்துக்கு இப்ப கொஞ்சம் நம்பிக்கை வந்துருச்சு. கண்டிப்பா நான் தாகத்த போக்கிக்குவேன்னு அது உறுதியா நம்புச்சு. இத பாருங்க குட்டீஸ். கடைசியா அந்த அருமையான தண்ணி காகத்தோட அழகு கெட்டிடுச்சு. நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷமா தன்னோட தாகம் தீர தண்ணிய குடிச்சிருச்சு. ஆஹா! எவ்ளோ பெரிய சந்தோஷம். அவனுக்கு ரொம்ப ரிலீஃபா இருக்குல்ல. பாத்தீங்களா செல்லங்களா? விடாமுயற்சியும், புத்திசாலித்தனமும் இருந்தா எந்த கஷ்டத்தையும் நம்மளால ஜெயிக்க முடியும். இந்த குட்டிக்காக நமக்கு ஒரு நல்ல பாடம் கத்துக் குடுத்துச்சு இல்ல? இந்த கதை உங்களுக்கு ரொம்ப புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பாய் பாய். அடுத்த கதையில உங்கள பாக்குறேன். ஹாய் குட்டீஸ். உங்களுக்கு இது போன்ற சின்ன சின்ன சுவாரஸ்யமான கதைகள் கேட்கணுமா? ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக்.